நமஸ்காரம். வெல்கம் டு yet another ஷோ ஆஃப் நேர்கோணல். இதுல இன்னைக்கு ஜெய் ஸ்ரீராம். நான் ஜெய் ஸ்ரீராம் சொன்னோன்னே என்ன பிராண்ட் பண்ணிடாதீங்கோ. இல்ல, நான் ஜெய் ஸ்ரீராம் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, சமீபத்துல அயோத்தியால அந்த ராமர் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயம். அது அப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஃப்ராட் எப்படி நடந்தது, எப்படி அதை எல்லாரும் இத்தனை வருஷம் தெரியாம போச்சு. தட் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ். செகண்ட் திங் நம்ம எகெயின் இந்த நாட்டையே உலுக்கி எடுத்த ஒரு மர்டர், பூனேல நடந்த அந்த மர்டர், சேத்தன் கேத்தன் அது. அண்ட் தேர்ட் திங் இங்க சென்னையில ஒரு ரொம்ப பிரபலமான டைரக்டர் கே பாக்யராஜ் அவர் மறைந்தவுடன் அங்க நடந்த ஒரு கமோஷன். இது மூணுமே ரொம்ப டிஸ்டர்பிங்கான விஷயம் இந்த வாரம் நடந்தது. ஸோ அது சம்பந்தமாக லெட் அஸ் ஹேவ், அதாவது அவர் எப்பவுமே சொல்லுவார், நான் அனலைஸ் எல்லாம் பண்ண மாட்டேன், என்னோட வியூஸ் என்னோட ஒப்பீனியனை தான் சொல்லுவேன்னு. அந்த ஒப்பீனியன், அவரோட ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அஸ்வின்ஜி, நான் இப்ப சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்டர்பிங் திங்ஸ் ஹேவ் ஹேப்பன். ஃபர்ஸ்ட் திங் இப்ப ட்ரஸ்ட்னு சொல்றதே எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்ண முடியும்னு தெரியாத மாதிரி ஆயிருக்கு. வாட் ஐ மீன் இஸ், இப்ப சொன்னேன் அந்த மாதிரி இந்த இது அயோத்தியா, அது அயோத்தியால ஒரு 8 அயோக்கியர்கள் ஆஸ் ஆஃப் நவ் இருக்கான்னு தெரியுது. பட் அதாவது எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க முடிஞ்சுது? ஏன்னா ட்ரஸ்ட்னா அதுக்கு உண்டானவெல்லாம் இருந்திருப்பா. அந்த சம்பத் ராய்ன்னு சொல்றாங்க, அவரெல்லாம் இருந்திருக்காரு. இருந்தும் எப்படி இதை கோட்டை விட்டுருக்கா சார்? இது முதல்ல ஆஸ் அ ராம பக்தா எனக்கு முதல்ல ஆரம்பத்தில் ரொம்ப கோவம் வந்தது. அடுத்தது லாஜிக்கலா நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்ச போது அயோக்கியர்கள் எல்லா இடத்துலயும் தான் இருக்கும், அதை பாத்துக்கிறதுக்காக தான் மக்கள் இருக்காங்க. இதை ஆஸ் ஆஃப் நோ இப்போ யூபி கவர்மெண்ட் இந்த ஓவர் சைட் அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அவங்க மேல ஆக்ஷன் எடுத்துருக்காங்க. ஆனா அது ஓவர் சைட்டுங்கிறது ரொம்ப ஒரு லைட்டான ஒரு வார்த்தையா இருக்கு. இத்தனை பெரிய ட்ரஸ்ட் உலகத்திலேயே அது மோஸ்ட் சென்சேஷனல் ஓப்பனிங் ஆஃப் அ டெம்பிள், கிட்டத்தட்ட 500 வருஷம் 400 வருஷம் கழிச்சு நமக்காக வராத வந்த மாமனியா ஒரு அழகான ஒரு கோயில். அந்த கோயில்ல அது கட்டி முடிக்கும் பொழுது அது ஆரம்பிச்சு ஒரு சில வருஷங்களுக்குள்ளேயே இத்தனாம் பெரிய ஒரு திருட்டு நடக்கிறது அப்படின்னா, இத நீங்க ஓவர் சைட்னு ஜஸ்ட் லைக் தட் ஒரு பிரஷ் பண்ணிட்டு, அதே சமயத்துல ஆக்ஷன் எடுக்காம இல்ல. இப்போ என்ன இருக்கு, நடந்ததுக்கு அப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இப்போ எத்தனையோ பெரிய கோயிலா இருக்கு சார். இப்போ திருப்பதியில ஸ்கேம்ஸ், அப்பப்போ அலிகேஷன்ஸ் எல்லாம் வருது. அதையும் மீறி இந்த மாதிரி ஒரு அப்பட்டமா கவுண்டிங் போது எடுக்கிறது, இதெல்லாம் இந்த கவுண்டிங் ப்ரொசீஜர்லாம் அதுவும் பேங்க்ஸ் அவுட்சோர்ஸ் எம்ப்ளாயிஸ் சொல்றேன். இது ரொம்ப ஆப்வியஸா இருக்கிற சமாஜம் இல்ல. அதாவது சேஃப்டி செக்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. அதுவும் நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு பெரிய ஒரு ராமர் கோவில்ல எப்படி இவ்வளவு அஜாக்கிரதையா இருந்தா? அஜாக்கிரதை அதான் சொல்றேன். இந்த அஜாக்கிரதையும் இந்த ஓவர் சைட் இதெல்லாம் இந்த மாதிரியான இப்போ வெறும் கேஷ் மாத்திரம் அலிகேஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறது உங்களுக்கு 60 லட்சம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. கேஷ் மாத்திரம் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் வரைக்கும் சொல்றாங்க. பட் அதுக்கு மேல இதெல்லாம் வெறும் அலிகேஷன்ஸ். அதுக்கப்புறம் எத்தனையோ பவுண்ட், எத்தனையோ நூத்துக்கணக்கான சாவரன்ஸ் இதை பத்தி சொல்றாங்க. இதெல்லாம் சின்ன அமௌண்ட்டே கிடையாது. இது ஒரு நாளைக்கு தூக்கி பேக்கெட்ல போட்டு போற அமௌண்ட் கிடையாது. இது ஒரு பிளான்டு ப்ராசஸ்ட் ஒரு தெஃப்ட் மாதிரி இருக்கு. இது ஒரு நாள்ல 2 நாள் நடந்த சமாச்சாரம் கிடையாது. 2-3 வருஷமா நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அவருக்கு என்னைக்கு அங்க அபிஷேகம் பண்ணாங்களோ அன்னில இருந்து நடக்கிறதுன்னு நினைக்கிறேன். பட் என்னன்னா இது எப்படி இவ்வளவு லைட்டா, ஏன்னா ப்ராபப்ளி இந்த கவர்மெண்ட் மேல வழி வரக்கூடாதுங்கிறதுக்கு சார் எதுவா இருந்தாலுமே சார், நோ கவர்மெண்ட் இஸ் அபவ். என்ன பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ சனாதன தர்மி, ஆஸ் அ ராம பக்தா, nobody and no government is above God. Correct.
ஓகே, என் கோயில்ல கைய வச்சா யாரா இருந்தாலும் நான் சண்டை போட தான் போடுவேன், யாரா இருந்தாலும் கேட்க தான் கேட்பேன். இது யாரா இருந்தாலும் சரி. சண்டை போடுறதுங்கிறது ஒரு பக்கம். பட் யூ திங்க் தட் அந்த டாப் லெவல்ல வந்து அவளுக்கெல்லாம் தெரியாம இது நடந்திருக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கா? சார் நான் எல்லாருக்கும் தெரியும்னா நான் சொல்ல மாட்டேன் சார். இது வந்து ஓவர் சைட்டா சார், அவங்க சொல்ற மாதிரி ஓவர் சைட்டா கூட இருக்கலாம். அந்த ஓவர் அந்த அலட்சியம் எப்படி இருந்திருக்கும்? அதுதான் சொல்றேன், அதுவே ஒரு பெரிய கிரைமுங்க. இத்தனை இவ்வளவு டைரக்ட்லி இன்வால்வ்டா இல்லைன்னா கூட அப்ப அந்த அளவுக்கு அவளுக்கு வந்து ஒரு ஒரு அலட்சிய தன்மை இருந்திருக்கு. சரி எல்லாம் சரியா நடந்துருக்கு, சரியா நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி. இதுல வந்து அந்த இவரோட டிரைவரே இன்வால்வ்னா இது வந்து பீப்புள் ஹவ் பீன் டூ மச் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் டுவர்ட்ஸ் இந்த ராம ஜென்மபூமியை உலகத்துக்கு காமிக்கிறதும் அங்க வர்ற கும்பலையும் எல்லாரும் போய் அதை செலிப்ரேட் பண்றது, அந்த எக்ஸைட்மெண்ட்ல அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்க அவங்க செய்ய வேண்டிய கோரான வேலையை விட்டுட்டாங்க. இதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இதை பொறுத்த வரைக்கும், இன்னையை பொறுத்த வரைக்கும். அண்ட் இட் இஸ் அன்பார்டனபிள், absolutely unpardonable. And not only the direct perpetrators, டைரக்டா செஞ்சவங்க மட்டும் இல்லாம no names should be brushed under the carpet. இல்ல, this is wishful thinking. No name should be brushed under the carpet அப்படின்னு. பட் நம்மளோட ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா இனி ஹை ப்ரொஃபைல் இந்த மாதிரி ஃப்ராட் எல்லாம் நடக்கணும் பொழுது அல்டிமேட்லி என்ன ஆகுது, ஒரு பரபரப்பு இருக்கும், அதை பத்தி பேசுவா அதுக்காக அப்படியே ஃபிசில் அவுட் ஆயிடுறது. அட்லீஸ்ட் கடவுள் விஷயத்துல ஏதாவது நல்லது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். That is a state which is being ruled by a sannyasi. He is a mahant. அதனால இதுக்கு உண்டான ஆக்ஷன்ஸ் அவர் எடுப்பாருங்கிறத நம்ம நம்பணும். நான் நம்புறேன். நீங்க நம்புறேன். சரி மஹந்த் எல்லாம் சொன்னாலும் all said and done, he is also a politician and lot of pressure will be there on him also. Correct. He is not the easier said than done. அவர் சொல்றார், I will not spare anybody னா சொல்லலாம், ஒரு மேடை பேச்சா அதை சொல்லலாமே தவிர என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றீங்க உங்களோட வியூ சொல்றீங்க, பட் என்னை பொறுத்த வரைக்கும் I have very strong doubts. இந்த சென்ஸ் அது வந்து யாரு ஆக்சுவல் இவாளோ அதெல்லாம் வெளியில வருமாங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு சார். அந்த இந்த டவுட்ஸ் எல்லாம் எல்லார் மனசுலயுமே இருக்கு. ஏன்னா ரொம்ப யோசிக்கிறதுக்கே பயமா இருக்கு. பட் ஆனா இந்த விஷயத்துல நம்பிக்கை வைப்போம். வரலன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ண முடியும்? we have to only voice our views. அது நம்ம கண்டிப்பா பண்ணிட்டே இருப்போம். we are not the opposition parties. Correct. We are the aggrieved parties. Correct. As bhaktas of the Ayodhya Rama Janmabhoomi temple, we are the aggrieved parties. Correct. இங்க வந்து இப்ப நீங்களும் நானோ சரி, நாம வந்து we are not trying to score any brownie points. Correct. இதனால உங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது, எனக்கு ஒரு லாபமும் கிடையாது. ஒரு வேதனையை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம், அவ்வளவுதான் தவிர. அண்ட் செகண்ட் திங் வந்து லெட் அஸ் ஒவ்வொருத்தரையும் நம்ம சொல்ற மாதிரி லெட்ஸ் ஹோப் தட் அட்லீஸ்ட் இன் திஸ் கேஸ் அண்ட் நாட் ஒன்லி தட் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நடக்காத அளவுக்கு அவ ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இது வந்து ஒவ்வொரு இடத்துலயும் எடுக்கணும் சார். இவங்க எடுத்து எல்லா இடத்தையும் நடக்க போறது கிடையாது. we should understand இந்த மாதிரியான சமயம். அதனாலதான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், இந்த சிவில் சொசைட்டி இங்கேயும் வந்து அட்லீஸ்ட் ராம ஜென்மபூமியில ட்ரஸ்ட் கவர்ன்ஸ் மோர். ஓகே, if you remember நம்ம போன வாட்டி பேசும்பொழுது Hindu temples should be governed by the civil society and the representative trusts and not the government ன்னு சொன்னோம். இப்போ இந்த மாதிரி வந்து என்ன பண்றதுன்றது ஒண்ணு இருக்கு. கரெக்ட். ஓகே, of course they have to be held responsible. Trustees have to be held responsible. ஏன்னா அவங்க கையில பொறுப்பு கொடுத்துருப்போம். Responsibility comes with the power comes with the responsibility. So of course they are at mistake. நான் அது இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அது மாரல் மிஸ்டேக்கா இருக்கு, லீகல் மிஸ்டேக்கா இல்லாம ஒரு மாரல் மிஸ்டேக்கா இருக்கும், தார்மீக தப்பாக இருக்கலாம். ஓகே, அதனாலதான் அந்த இவர் வந்து ரிசைன் பண்ணிருக்காரு. அது தார்மீக தப்பாக இருந்தாலும் அது வந்து ரொம்ப ஒரு கிரேவான ஒரு மிஸ்டேக்ங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். கரெக்ட். So let us wait and see what happens and hope that futureல இது மாதிரி ஏதாவது நடக்க முடியாத அளவுக்கு ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க நம்புவோம். So transiting from there to அயோத்தியால இருந்து பூனாக்கு வருவோம். அதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, ரொம்ப டிஸ்டர்பிங்கான விஷயங்கள் இந்த வாரத்துல நடந்திருக்கு. அது வந்து பூனான்னு சொன்னாலே புரிஞ்சுட்டு இருப்பேன் நீங்க. அதாவது சேத்தன் அது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த நியூஸை படிச்ச போது இட் வாஸ் லைக் எனிபடி எல்ஸ், யூ நோ, தி என்டையர் நேஷன் இஸ் ஷாக். Even the Maharashtra your chief minister said that this shock beyond belief. அப்படின்னா என்னன்னா
எப்படி வந்து அதை தள்ளிவிடக்கூடிய ஒரு துணி, அதாவது அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இல்ல, மூணாவது அட்டெம்ப்ட்னா அப்ப அந்த அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஐ அம் ஜஸ்ட் நாட் ஏபிள் டு. இதுல வந்து 2-3 விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து இப்ப மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர்ல இருந்து எல்லாரும் இதுக்கு வந்து தே ஆர் எக்ஸ்பிரசிங் ஷாக், இது வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிலாம் சொன்னாக்க, இது வந்து இவ்வளவு சென்சேஷனல் ஆகட்டா யாருமே கேட்க போறது கிடையாது. இது வந்து பேப்பர்ல ஒரு 3வது பக்கத்துல ஒரு கிரைம் ஸ்டோரியா முடிஞ்சு போயிடும். முன்னெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் நடக்கும். இது வந்து புதுசு கிடையாது. இந்த மாதிரி கிரைம்ஸ் அப்பப்போ நடந்துட்டு இருக்கு. புதுசு கிடையாது, எக்ஸெப்ஷனலா இருக்குது. ஏன் எக்ஸெப்ஷன் நமக்கு படுறதுங்கிறத சொல்றேன். முதல்ல இந்த மாதிரி ஒரு லைவ் மர்டரோட வீடியோ வந்து எத்தனை பேர் இது மாதிரி எத்தனை வாட்டி நம்ம. இல்ல சார், நான் சாரி டு இன்டரப்ட், அப்படி சொல்லலாம். இது மலை உச்சில தள்ளி விடுறதுங்கிறது அந்த விஷயம் தான். சரி, மர்டர் நடக்கிறது, பிளான் மர்டர் நடக்கிறது எல்லாம் ஒரு பக்கம். பட் இந்த மாதிரி ஒரு நடந்ததுனால அது சென்சேஷன் ஆச்சு. அதையெல்லாம் மரபயோகி கதை மாதிரி தான். அத மலை உச்சிக்கு வா. என்ன ப்ராப்ளம்னா, நாட் மேக்கிங் இட் வெரி லைட். நான் அதை வந்து ஒரு ரைட்டா எடுக்கல. பட் என்ன சொல்றேன், இது சோசியல் மீடியா இது சென்சேஷனல் ஆனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இது நினைச்சு பாருங்க, இந்த வீடியோ இல்ல, சோசியல் மீடியா இல்ல, என்ன ஆயிருக்கும்? ஒரு 3வது பக்கமோ 4வது பக்கமோ ஒரு சின்ன கிரைம் ஸ்டோரியா முடிச்சு போயிருக்கும். ஓகே. ஆனா எனக்கு பயங்கள் அது இல்ல சார். எனக்கு பயங்கள் நீங்க முதல்ல சொன்னீங்க இல்லையா, இத வந்து பிளான் பண்றதுக்கு ஒரு 20 வயசு பொண்ணு சார், அந்த 20 வயசு பொண்ணு அந்த பையனோட சேர்ந்து எவ்வளவு பிளான் பண்ணிருக்கா. அந்த பையனும் அந்த அலெஜ்டு மர்டரர் இருக்கா இல்லையா, அந்த பையனும் வந்து முதல் அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆகவே, முதல் அட்டெம்ப்ட் ஏதோ எங்க இதே மாதிரி எங்கேயோ தள்ளி விட போய் அவன் ஏதோ பிரான்ச்சை பிடிச்சி தப்பிச்சிட்டான். அவனுக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கணும் ஏதாவது நடந்திருக்கணும். திருப்பி வாராய் நீ வாராயின்னு. இந்த ப்ராப்ளம் இஸ், பிளான் பண்ணி இவங்க வந்து பல வீடியோஸ், இன்டர்நெட் வீடியோஸ் பார்த்து எப்படி கொலை பண்ணணுங்கிற வீடியோ பார்த்து, அப்புறம் கேஃபேல மீட்டிங் எல்லாம் வச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஸ்கெட்ச் போடுற மாதிரி ஸ்கெட்ச் போட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணிருக்காங்க. அது எவ்வளவு ஸ்விஃப்டா பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அதான் சொல்றேன். அதாவது அவளோட இப்ப யங்ஸ்டர்ஸ்னா ஐ எம் டேக்கிங் வைடர் ஸ்பெக்ட்ரம்ல பாக்குறேன். அண்ட் பிஃபோர் கோயிங் டு தட், நீங்க இந்த சோசியல் மீடியாவை பத்தி இப்ப சொன்னீங்க இல்லையா, சரி, சோசியல் மீடியாவோட அட்வான்டேஜும் இருக்கு. இந்த சென்ஸ், இந்த கிரைம் தெரியாமே போயிருந்திருக்கும். அந்த சிசிடிவி எல்லாம் நம்ம இப்ப இருக்கிறதுனால அந்த பையன் வந்து ஹூடியா இருந்தா அது போட்டுட்டு போனா, அதனால அவளுக்கு சந்தேகம் வந்து ஆல் தோஸ் திங் தட் வாஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் த சிசிடிவி. அது இருந்திருக்கலன்னா இது தெரியாம போயிருக்கலாம், இல்ல கண்டுபிடிக்கலாம். ஃபாரன்சிக்ஸ் இருந்துட்டே இருந்திருக்கு. என்ன சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் இருக்கு, இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. சோ இந்த மாதிரியான சமாச்சாரங்களை வச்சு ஏதாவது ஒண்ணு, ஏன்னா சிசிடிவில போறதுக்கு முன்னாடி கொலைகள் நடந்துட்டு அதையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு சிசிடிவி எவிடன்சஸ் ஆர் சிசிடிவி ரெவலேஷன்ஸ் ஹவ் மேட் இட் ஈஸியர். இன்வெஸ்டிகேஷன் மாத்திரம் இல்ல, இன்வெஸ்டிகேஷனை ப்ரூவ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு. அது இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா வாட் ஷாக்ஸ் is the mindset. அதுதான் நான் வரேன். அதாவது வைடர் ஸ்பெக்ட்ரம் சொன்னேன் இல்லையா, அதாவது இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸோட மனநிலை அது வந்து could that be because இப்போ we are living in a society where நீங்க டெலிவிஷன் எடுத்தாலும் சரி, இல்ல வேற எந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தாலும் சரி, வயலன்ஸ் தான் அதிகமா காமிச்சுட்டு இருக்காரு. ஸோ அது வந்து சைக்கலாஜிக்கலா இவாளுக்கு வந்து ஏன்னா திஸ் இஸ் ஈஸி. அப்போ அவ அப்பா கூட என்ன சொல்றா, இந்த இஷ்டம் இல்லைன்னு சொன்னா கல்யாணத்தையே கேன்சல் பண்ணிருப்போம். பட் அது வந்து அவளுக்கு ஈஸி ரூட்டா தோணல. அதை விட கொலை பண்றது ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைச்சிருக்கா. ஸோ அந்த அந்த மனநிலை சொல்ற சைக்கலாஜிக்கலி ஆர் த யங்ஸ்டர்ஸ் கெட்டிங் சோ வெரி அப்சஸ்ட் வித் தட். நான் வந்து ஜெனரலைஸ் பண்ண மாட்டேன் சார். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹிஸ்டாரிக்கலி பார்த்துருந்தீங்கன்னாக்கா அப்பப்போ இந்த மாதிரியான ஒரு ரேடிக்கலி டிஃப்ரெண்ட், ஒரு கம்ப்ளீட்டா இராடிக்கலா இருக்கிற ஒரு இன்சிடென்ட்ஸ், கிரிமினல் இன்சிடென்ட்ஸ் நடந்துட்டே தான் இருக்கு. இது வந்து சென்சேஷனலா இப்ப இருக்கு. இது எனக்கு அதான் சொன்னேன், ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா லைவா பார்க்கும்போது நமக்கு ஷாக்கிங். சோ அதுல வேடிக்கை என்னன்னா, அது ஏஐ மூலமா நிஜமா தள்ளி விடுற மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டான். இல்ல அது எதுக்கு நான் அதை சொல்றேன்னா, அதை பார்த்து இன்னும் மைண்ட் அஃபெக்ட் ஆகுது. அண்ட் நாட் ஓன்லி தட், இது வந்து மத்தவங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்போ somebody else
இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவளுக்கு என்ன தோணும், இதே மாதிரி நம்மளும் பண்ணிட்டா என்ன. வெரி வெரி ராங். இப்போ எத்தனை பேரு இன்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரிபடி சார். இது வந்து உங்களுக்கு வந்து இதுவே கிடையாது, ஃபில்டரே கிடையாது. கூகுளில் போய் கேட்டாக்கா பாம் எப்படி பண்ணுங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு எப்படி கொலை பண்ணுங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லித்தரலாம் என்ன. பட் த ப்ராப்ளம் இஸ் நாட் தட். த ப்ராப்ளம் இஸ் ஹவு த சில்ட்ரன் ஆர் ஹவு த யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, குழந்தைகள்லேருந்து வயசான வரைக்கும் யாரா இருந்தாலும் அதெல்லாம் பார்த்தா அஃபெக்ட் தான் ஆவாங்க. அவங்களுடைய மனசு எப்படி ட்ரெயின் ஆகுது, எப்படி பதப்படுறது, அதை எப்படி டைவர்ட் பண்ணிக்கிறாங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த சொசைட்டில ஒரு பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபெமிலியல் பாண்ட், ரிலேட்டிவ்ஸ்குள்ளான ஒரு பாண்ட். நீங்க அதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கிற இடத்துல இருக்கு பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் வரவே வராது. இல்ல, I was going to come to that. உங்களுக்கு அதான் கேட்கலாம். Again, it boils down to parenting. எப்படி வளர்க்கப்படுறா. அதே இப்பெல்லாம் என்ன ஆயிடுதுன்னா குழந்தைகள் மேல கவனம் வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடுது. பேரண்ட்ஸும் உட்காந்து மொபைல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் தட். பேரண்டிங் ஆர் ஒன். நான் அது இன்னும் அதை வைடன் பண்றேன். Parenting is not just done by parents, sir. Parenting is done by the society also. சொசைட்டிங்கிறது முதல் சொசைட்டி ஒரு இன்ஸ்டிடியூஷன். இதுல வந்து ஃபேமிலிக்கு அடுத்தது அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் செக்மெண்ட். இன்னைக்கு எத்தனை பேர் ஓவரால் க்ளோஸ் டு யூன்னு ஒரு 10 பேர் ரிலேட்டிவ், இது 10 பேர் எழுத சொன்னா அதுல எத்தனை பேர் ரிலேட்டிவ்ஸ் எழுதுறாங்க? ஃப்ரெண்ட்ஸ் தான் எழுதுவாங்க. There are reasons why நான் வந்து I'm not undermining the importance of friendship. That is also important. Relatives, friends, ஒரு ஃபெமிலியல் பாண்ட் கிரியேட் பண்றது, ஒரு நிறைய ஃபெஸ்டிவல்ஸ், கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ஸ், அவங்களுடைய கலாச்சாரத்துக்கு உண்டான அந்தந்த ஃபெஸ்டிவல்ஸ் போய் எல்லாரோடையும் சேர்ந்து பழகிறது, இதெல்லாம் எதுக்கு பண்ணோம்? இதெல்லாம் தான் சொல்லி, இதெல்லாம் தான் பேரண்டிங். எது சரி எது தவறு நம்ம எல்லாரையும் பார்த்து கத்துப்பாங்க, எல்லாரோடையும் பழக கத்துப்பாங்க. இன்ட்ரோவர்ட்டா இருக்கவங்க கூட ஒரு 10 பேர் நம்ம அங்காளி பங்காளியை பார்த்தாக்க நம்ம பழக கத்துப்பாங்க. சோ எங்கேயாவது ஒரு பாண்ட் வரும். அன்னைக்கு வந்து சிசிடிவிஸ் இல்ல சார், கிராமத்துல வாசல்ல உட்கார்ந்து இருக்க அத்தனை பாட்டி தான் ஒரு சிசிடிவி தான். பெஸ்ட் சிசிடிவி. இங்க இருக்கிற சிசிடிவி அட்லீஸ்ட் கண்ணால பார்த்தா ஒண்ணும் சொல்லாது. அந்த கிராமத்துல இருக்கிற அத்தனை சிசிடிவியும் பார்த்தா ஏதாவது சொல்லிடும், நேரா பார்த்தா சொல்லிடும், கூப்பிட்டு லைவா. ஓகே, so the problem is the shallowing or the thinning of the familial bonds, correct, or the societal bonds, correct. இது வந்து இதனோட எஃபெக்ட் தான். இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க ஏன் போய் இன்டர்நெட்ல அதை தேடலாம் முதல்ல? கரெக்ட். அந்த தாட் ப்ராசஸே வராது. ரொம்ப வக்கரமா இருக்கா எப்படிதான் சார் இருப்பா? இது சைக்காலஜிக்கலி அஃபெக்டட். கரெக்ட். அதை விட்டுருவோம். விட்டுட்டு நார்மலா இருக்கிறவங்க ஏன் போய் தேடுறாங்க? இதெல்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு அங்க போய் தேடணுங்கிற அவசியம் கிடையாது, இந்த மாதிரி சமாச்சாரங்களை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நாம இந்த சொசைட்டல் பாண்ட்ஸ் தின்னாயிட்டே இருக்கு. இது இஸ் நாட் அ குட் சைன். இதுக்கு வந்து யுவர் இன்டர்நெட் ஆக்சஸ் டு இன்டர்நெட், யுவர் மொபைல் போன்ஸ், நீங்க என்னெல்லாம் இப்ப டெக்னாலஜி சொல்றீங்களா எல்லாம் வந்து ஸ்வாஹா ஸ்வாஹா ஸ்வாஹான்னு இட் இஸ் ஃப்ளூயிங். இல்ல கரெக்ட். பட் அதுக்காக அதெல்லாத்தையும் நிறுத்த முடியாது இனிமேல் வச்சுங்களேன். இது எதுவுமே நிறுத்த முடியாது. நீங்க அது பண்ணும்போது ஒண்ணு இல்ல சார், ஒரு வியாதி ஒண்ணு வருதுன்னு போது அந்த வியாதி இப்போ பாக்டீரியா, அந்த பாக்டீரியாவை நீங்க எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்க? ஒரு ஆன்டிபயோட்டிக் ஸ்டாப் பண்ணும். உங்களோட உடம்புக்குள்ளேயே இருக்கிற ப்ரோபயோட்டிக் உங்களோட இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டா வெளில இருந்து வர வியாதி கம்மியாயிடும். உங்களோட இம்யூன் சிஸ்டம் என்ன? உங்களுடைய சொசைட்டல் பாண்ட்ஸ், உங்களுடைய கல்ச்சரல் பாண்ட்ஸ், நம்மளுடைய சொசைட்டல் பாண்ட்ஸ் கல்ச்சரல் பாண்ட்ஸ் வீக்கன் ஆக்கிட்டோம். அது வீக்கன் ஆகும்போது வெளில இருந்து பாக்டீரியா உள்ள வருது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இல்ல இதுக்கு இன்னொரு விஷயம் அதுல என்னன்னா, இன் திஸ் கனெக்ஷன், அதாவது இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா எது எடுத்திருந்தாலும் சென்சேஷனலைஸ் பண்ணணும். அண்ட் அதை வந்து அந்த செகண்ட் திங் வந்து எது நிஜம் எது பொய்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் அந்த பொண்ணு பியாவோட பிரதர் வந்து லாயர் வந்து எம்ப்ளாய் பண்ணிட்டா ஒரு லாயர் டிக்ளேர் பண்றான். இவன் வந்து இல்ல அந்த லாயரே எங்களுக்கு கிடையாதுங்கிறான். ஸோ எப்படியெல்லாம் அது காம்ப்ளிகேட் ஆகுது. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து அதுல இன்னொரு விஷயம் என்ன நடந்துட்டு இருக்குன்னா ஐ விட்னஸே கிடையாது அப்படின்னு. ஸோ எப்படியெல்லாம் டிஃபெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கும் வந்து தவறான வழிகள்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. ஆனா இதுல நடக்கிறத நான் பாக்குறேன்.
இதுல நடக்கிறதுல எல்லாம் இது எல்லாத்தையும் தாண்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வெரி ஸ்ட்ராங். கரெக்ட். இன்வெஸ்டிகேட்டர்ஸ் will get the truth out of it. enough evidences are there. இது வந்து பேசுறது பேசலாம். ஏன்னா நீங்க சொன்னதுதான் சென்சேஷனலைஸ் பண்றதுக்கோசரம் அவனுடைய வெப்சைட்ல ஐபால்ஸ் வரதுக்கோசரம், ஆப்ல ஐபால்ஸ் வரதுக்கோசரம், டிவில டிஆர்பிக்கு வரதுக்கோசரம், மேகசின் விற்கிறதுக்கோசரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது சென்சேஷனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது சென்சேஷனலிசம் யாருக்காவது சோறு போடுதுன்னா சோறு போட்டு போட்டோம். பட் கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர்ஸ் இதுல இந்த பர்டிகுலர் கேஸ் வில் see the good light of the day. அது வந்து கண்டிப்பா there will be justice to the deceased. அதுல எனக்கு எந்த இது கிடையாது. பட் இது அண்டர்லைங் நம்மளுடைய டிஸ்கஷன் நம்ம இது என்னன்னாக்கா இந்த ஃபேமிலியல் பாண்ட் தான். ஓவரால் வைடர் ஸ்பெக்ட்ரம் பார்த்தாக்க the societal bonds and familial bonds are thinning. அதனாலதான் இது வந்து ஜாஸ்தி ஆயிட்டு நம்ம அதுதான் நமக்கு இம்யூனிட்டி அகைன்ஸ்ட் ஆல் திஸ் வைசஸ். இதெல்லாம் வராம இருக்கணும், தடுக்கணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இம்யூனிட்டியை, நம்மளுடைய சொசைட்டிக்குள்ள இருக்கிற இம்யூனிட்டியை நம்ம இன்னும் ஜாஸ்தி பண்ணிக்கணும். அவ்வளவுதான். சரி, அதாவது விஷுவல் திங்கிங் அண்ட் லெட்ஸ் ஹோப் தட் இது வந்து இதை பார்த்து சில பேருக்கு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்தா கூட சந்தோஷம் தான். அண்ட் கம்மிங் பேக் டு இந்த சென்சேஷனலிசம் பத்தி நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இப்போ ரொம்ப சமீபத்துல 2 நாள் முன்னாடி சென்னையில நடந்த இன்சிடென்ட். அதாவது ஒரு பிரபலமான சினிமா டைரக்டர் கே பாக்யராஜ் காலமாயிட்டாருங்கிறது, அது கவரேஜ் இஸ் ஓகே, அதாவது ஒரு நியூஸா அதை சொல்லணுங்கிறது ஓகே. ஆனா அங்க நடந்த அமளி துமளி பார்த்து ரொம்ப ராதிகா வந்து அதுக்கு ஆக்ரோஷமா இல்ல, கெஞ்சினா ஆக்ரோஷமா பேசினா எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அந்த டிசீஸ்டு சோல், அது இறந்தவருக்கு உண்டான அந்த மரியாதை கொடுக்குற அந்த நேரத்தை இவங்க அது கெடுக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீல். என்ன தேவை அங்க, என்ன மாதிரியான ஒரு மனநிலை தேவை? எல்லாருக்கும் அவங்களுக்கு உண்டான அந்த குழப்பம் இருக்கு சார், நான் இல்லைன்னு சொல்லல. we should not be vultures. என்ன ஆயிடுச்சுன்னா சார், அபார்ட் ஃப்ரம் த நியூஸ் சேனல்ஸா இருக்கட்டும், மத்தவாளா இருக்கட்டும், இப்ப மொபைல் போனை வச்சுட்டு எல்லாருமே வந்து ஜேர்னலிஸ்ட் ஆயிட்டா. இப்போ சார் இன்னைக்கு மொபைல் போன் வச்சு ஜேர்னலிஸ்ட் சொல்லுவாங்க சார். சாமியை பார்த்தா கையெடுத்து தலைக்கு மேல கையெடுத்து கும்புறவன் எத்தனை பேர், தலைக்கு மேல மொபைல் எடுத்து சாமியை வந்து வீடியோ எடுக்கிறவன் எத்தனை பேர். இனி எல்லார் கையிலயும் ஒரு மொபைல் இருக்கு, அந்த மொபைல்ல ஒரு கேமரா இருக்குங்கிறதுனால எவ்ரிபடி திங்ஸ் இஸ் ஜர்னலிஸ்ட், எவ்ரிபடி முதல்ல போஸ்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக. இல்ல, நான் நிஜமாவே சொல்றேன், எனக்கு ரொம்ப அது வேதனையா இருந்தது பாக்குற போது, டிவில பாக்குற பொழுது. வெரி வெரி பேட். இல்ல, அந்த பாடியை எடுத்துட்டு வரதுக்கு கூட அவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா. இட் இஸ் வெரி வெரி பேட். அதுக்கு முன்னாடி 2 ஒரே வாரம் இல்ல, இந்த ஷார்ட் பீரியட்ல வித்தின் 10-15 days பாத்தீங்கன்னாக்கா 2 பெரிய டைரக்டர்ஸோட which is very disturbing for the cine industry. And as நானா ஒரு வியூவர் தான், I'm not part of that. இவங்கெல்லாம் ரொம்ப ரசிச்சிருக்கோம். எனக்கு வந்து ஆழ் மனசுல நிறைய சில, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாரதிராஜா வாஸ் ஒன்லி பத்மஸ்ரீ. இப்போ பாரதிராஜா லெவல்ல வேற எந்த டைரக்டர் இப்போ நார்த் இந்தியால இருந்திருந்தாக்கா he would have been at least a Padma Bhushan, if not a Padma Vibhushan or a Dada Saheb Phalke. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் வெரி அண்டர் செலிப்ரேட்டட். ப்ராபப்லி பிகாஸ் உள்ளுக்குள்ள ஒரு கோவம் உண்டு, ப்ராபப்லி பிகாஸ் he was born in தமிழ்நாடுங்கிறதுனாலயும் இருக்கும். Even Bhagiraj also, see, he is Bhagiraj was not even a Padma Shri. இல்ல, not even a Padma Shri. சரி, நான் இது என்ன சொல்ல வந்தேன்னா, he is acknowledged as one of the best screenplay writers Tamil film has ever seen. Of course, sir, இவங்களுடைய contribution towards Tamil movies, நான் தெரிஞ்ச வரைக்கும், see, you are an expert, உங்களுக்கு அது ஃபீல்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், not just in Tamil Nadu, he was celebrated as one of the best writers all over India. அதுக்கு முன்னோடியா இருந்து நான் ஏன் வந்து அந்த கோபம் அப்படின்னு சொன்னேன்னாக்கா, பாரதிராஜாக்கெல்லாம் பத்மஸ்ரீ அங்கீகாரம் ஒரு நேஷனல் லெவல்ல, எஸ், அவர் ஒரு நிறைய நேஷனல் அவார்ட்ஸ் இருக்கு. நேஷனல் அவார்ட்ஸ் மீறி ஃப்ரம் த கவர்மெண்ட் ஒரு அங்கீகாரம் கிடைக்கலங்கிறது எனக்கு கோபம் உண்டு. பாரதிராஜா வந்து அந்த காலத்துல இருந்து, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா எல்லா ஹிந்தி படமும் தமிழ்ல வந்து ரீமேக் பண்ணுவாங்க.
எப்பவும் அப்புறம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமும் ரொம்ப நாள் வரைக்கும் ரஜினி மூவிஸ்லாம் நிறைய ஹிந்தி மூவிஸோட, அமிதாப் பச்சன் மூவிஸோட ரீமேக்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா தமிழ் படத்தை ஆக்டிவா ஹிந்தியில ரீமேக் பண்ண ஆரம்பிச்சது முதல்ல வந்து ஏவிஎம் உடைய மூவிஸ்லாம் பைலிங்குவலா பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறம் ரீமேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு டைரக்டர் உடைய ஒரு முன்னெடுப்புல அந்த ஸ்டோரிக்காக ரீமேக் பண்ண ஆரம்பிச்சது பாரதி ராஜா. அல்ல இன்னும் அதாவது அட்லீஸ்ட் அவரே ரீமேக் பண்ணாரு சார். ஒரே ஒரு சின்ன விஷயம் அதுல சொல்லிடுறேன். நீங்க ரீமேக்கை பத்தி சொன்னோன்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது இது வந்து கைதியின் டைரி வந்து ஹிந்தியில பண்ணினார், அது பாக்யராஜ் பண்ணார். ஆனா பாக்யராஜ் பண்ணார். அதான் அதுல வேடிக்கையா சொன்னார். அதாவது ஒரு இன்டர்வியூல அவர் சொன்னார், இப்ப ஞாபகம் வருது எனக்கு. he said that எனக்கு இங்கிலீஷ் அவ்வளவா தெரியாது, இருந்தாலும் அமிதாப் பச்சனுக்கு அந்த கதையை சொல்லி புரிய வச்சு அதை பண்ணினேன் அப்படின்னாரு. ஸோ எதுக்கு சொல்றேன்னா, லாங்குவேஜ் வாஸ் நாட் எ பேரியர் ஃபார் ஹிம். Of course. See, for creators, language is never a barrier. அந்த எனக்கு அந்த லாங்குவேஜ் பேரியர்னும் போது அந்த சலங்கை ஒலியில அந்த சீன் தான் ஞாபகம் வரும். அவர் கதை கத்துக்கு போகும்போது செய்கையிலேயே காமிச்சு கதை கத்து கொடுக்கும். ஸோ ஃபார் கிரியேட்டர்ஸ், ஃபார் ஆர்டிஸ்ட், லாங்குவேஜ் இஸ் நெவர் அ பேரியர். அது மற்ற, ஏன்னா அவங்களுடைய லாங்குவேஜ் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் டிஃபரெண்ட், கரெக்ட், நாட் மியர்லி த வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ அதனால தேவர் ஆல் ஜீனியஸஸ். இவங்களுக்கு ஒரு நேஷனல் லெவல்ல தேவர் லார்ஜ்லி அண்டர் செலிப்ரேட்டட் அப்படிங்கிறது உண்டான. ப்ராபப்ளி இன்னைக்கு வந்து an actor is the chief minister of Tamil Nadu. இவங்க ஏதாவது பண்ணுவாங்களா தெரியாது. இவங்க புஷ் பண்ணி இவங்க வந்து புரிய வச்சு இவங்களுக்கு ஏதாவது ஈவன் பாஸ்துமஸ்லி they can be awarded. கரெக்ட் கரெக்ட். they still deserve it, sir. கரெக்ட் கரெக்ட். they still deserve it. நேஷனல் ஸ்டேட் லெவல்ல என்ன பண்றாங்க, நான் இல்லைன்னு சொல்றேன். ஸ்டேட் லெவல் எனக்கு வந்து, ஆனா அதுல இன்னொரு ஸ்டேட் லெவல், அதாவது அரசு மரியாதை, ஃபியூனரலுக்கு இருக்குல்ல, அதுல எனக்கு ஒரு ஆக்சுவலா கேட்க வந்தேன். இப்போ இவருக்கு வந்து ஒரு அரசு மரியாதை கொடுத்து எல்லாம் இது பண்ணா அப்படின்னா அதுவும் இட் வாஸ் பீயிங் क्वेश्चन. எனக்கே அதுல மாறுபட்ட ஒரு அபிப்பிராயம் இல்லை. யார் யாருக்கு அது வந்து கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல வரவங்க, சினிமா ஃபீல்ட்ல வர, ஏன்னா அவங்க தான் நல்லா தெரியுறாங்க. இப்போ ஒரு எழுத்தாளர், ஒரு நல்ல எழுத்தாளர் ஒருத்தர் மறைஞ்சாக்க அவங்களுக்கு பண்ணுவாங்களா? பொலிட்டீஷியனுக்கு பண்ணுவாங்க, சினிமால இருக்கவங்களுக்கு பண்ணுவாங்க, இல்ல ஏதாவது ஒரு ரிலீஜியஸ் ஹெட்டுக்கு பண்ணுவாங்களாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரிலீஜியஸ் ஹெட்டுக்கும் இன்டூ ரிலீஜியஸ் ஹெட்டுக்கு பண்ண மாட்டாங்க, அது வெரி ஷுவர். பட் தமிழ் பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மதர் தெரேசா பண்ணாங்க. ஷி வாஸ் a Nobel laureate and இந்தியா முழுக்க தோ she is looked upon a person who is beyond her religion and other things. Ultimately she was அந்த மாதிரியான ஒரு இது யார் யாருக்குன்னு டெஃபினிஷனே கிடையாது. யாருக்கு அரசு மரியாதை அது அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு கொடுத்தாங்க. அது எனக்கு தெரிஞ்சு இந்தியால வந்து அரசு மரியாதை கொடுத்த ஒரே ரிலீஜியஸ் லீடர் அவங்க தான். இந்தியாவுக்கு வெளியில இருந்து இப்போ போக்கு அதே மாதிரி கொடுத்தாங்க. ஸோ இது எனக்கு அந்த ஒரு விஷயத்துல எனக்கு மற்றதுல எதுவுமே கிடையாது. ஒரு கவர்மெண்ட்டுங்கிறது எப்படி இன்ஸ்பயர் பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறதுலாம் இருக்கு. இப்போ அரசு மரியாதை கொடுக்கறது அப்படிங்கிறது எல்லா டைரக்டர்ஸுக்கும் உண்டா, யார் யாருக்கெல்லாம் இதெல்லாம் வந்து அந்த கவர்மெண்டோட டிஸ்கிரிஷன்ங்கிற மாதிரி ஆயிடுது. அது இல்ல யாருக்கு கொடுக்கறதுங்கிறத சொல்றேன். ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப வந்து பொதுவா பாத்தீங்கன்னா நீங்க இந்த பிலிம் ஸ்டார்ஸுக்கு தான் இந்த மாதிரி நடந்துருக்கே தவிர வேற நீங்க இப்ப சித்த முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பெரிய ரைட்டரா இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், அவளுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி கொடுத்ததா தெரியல. ஓகே, பட் கம்மிங் பேக் டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஆரம்பிச்சது வந்து இந்த ஒரு சென்சேஷனலைஸ் பண்ணி ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து அந்த அந்த டிசிப்ளினே இல்லாம போயிட்டு இருக்கு இல்லையா? அதுல வந்து there can be no second opinion. ஏன்னா it is அதாவது ஒரு க்ரூடா சொல்லணும்ல சார், சம்டைம்ஸ் இந்த ஒரு ஷேப்லெஸ்ஸா பிஹேவ் பண்றாங்க சார். இந்த மாதிரி விஷயத்துல நம்ம வெக்கப்படணும். அவங்க எந்தெந்த மாதிரி டைம்ல பிரைவசி கொடுக்கணுங்கிறது ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மோசமான விஷயம். அது மாறணும். இல்ல இதுல இன்னொரு ஒரு கருத்தும் இருக்கு சார். அதாவது இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா அஜித்தோட அம்மா பாஸ்ட் அவே. ஓகே, அப்போ he was very strict. அதாவது let it be a private thing அப்படின்னு. சோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி மத்தவங்களுக்கு இருக்கும் இல்லையா சார்? இது வந்து எந்த அளவுக்கு அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியும்?
அஜித் அவருக்கு வந்து அதை என்ஃபோர்ஸ் பண்ற அளவுக்கு ஏன் வேர்விதால், பட் எல்லாருக்கும் அதை என்ஃபோர்ஸ் பண்ற அளவுக்கு வேர்விதால் இருக்காது, அதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது, அதை மெயின்டைன் பண்றது. he was a different person. அவர் வந்து சொந்தமா இருந்த ரசிகர் பண்றதே இழுத்து மூணு வர்றாரு. he was a different person and he could do it. அது மாதிரி எல்லாராலையும் பண்ண முடியாது. அதை வந்து செல்ஃப் டிசிப்ளினா தான் இருக்கணும். செல்ஃப் டிசிப்ளின் மீடியாலே என்ன ப்ராப்ளம்னாக்கா சார், இப்போ பிரஸ் கிளப் மீடியா கிளப்னு எல்லாம் இருந்தாக்க இது வந்து நான் கவர்ன்ட் மீடியா சார், நான் ரெகுலேட்டட் மீடியா. கரெக்ட். எவ்ரிபடி இட் இஸ் நல்ல விஷயங்கள் தான். எல்லாரும் யூடியூப் வச்சுட்டு இருக்கிறது, எவ்ரிதிங் இஸ் குட், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் ஒரு செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட் வேணும். Ultimately that is it boils down to that. ஒரு செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட் எல்லாருக்குமே இந்த மாதிரி சமயங்கள்ல சொல்றேன். ஒரு இந்த மாதிரி பல விஷயங்கள் வேணும் சார். இது எதெல்லாம் சென்சேஷனலைஸ் பண்ணணும், எதை சென்சேஷனலைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இப்போ ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு லீகல் ஆர் இல்லீகல் சமாச்சாரங்கள் நம்ம எடுத்துடலாம். இத மாதிரிலாம் வந்து சென்சேஷன் எமோஷனலான விஷயங்கள்ல வந்து ரொம்ப கஷ்டம். Let us as we always say, let us hope that good sense prevails அப்படின்னு தான் சொல்லணும். And of course இன்னைக்கு வந்து we have discussed on 3 different ஆனா மூணுமே வந்து ஒரு என்ன சொல்றது, சமுதாயத்துக்கு தேவையில்லாத தவிர்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்கோம். And it's wonderful having you in this show once again. Thank you, sir. And thank you so much for that. Thank you. Well, இப்போ நீங்க பார்த்திருப்ப இந்த 3 விஷயமும் டெஃபினட்டா உங்களுக்கும் இதை பத்தின அபிப்பிராயம்லாம் இருக்கலாம். அண்ட் ஒன் அதர் திங் ஐ வாண்டட் டு டெல் யூ, அதாவது இந்த ஷோ எப்படின்னா வெறும் அரசியல் தான் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். கரண்ட் அஃபேர்ஸ் இதுல கவர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ தட் வி ஹேவ் எ ப்ராடர் ஸ்பெக்ட்ரம். ஏன்னா எப்ப பார்த்தாலும் அரசியல் ஒரு கட்டத்து வரைக்கும் இட் இஸ் ஓகே, பட் தேர் அதர் திங்ஸ் ஆல்சோ விச் அஃபெக்ட் த சொசைட்டி. ஸோ எதெல்லாம் வந்து சொசைட்டிக்கு தேவை, எதெல்லாம் சொசைட்டி அஃபெக்ட் பண்றதோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களும் எடுத்துக்கலாம்னு இருக்கும். அண்ட் ஐம் பிரிட்டி ஷுவர் தட் இந்த இதுல வந்து எல்லாமே வந்து ஒரு விஷுவல் திங்கிங்கா தான் இருக்கு. இந்த மாதிரி நடந்தா நன்னா இருக்கும், இந்த மாதிரி நடந்தா நன்னா இருக்கும் அப்படின்னு. ஸோ ஊதுற சங்கம் நாங்க ஊதிடுறோம். அதை வந்து அது ரீச் ஆகி அதுக்கு உண்டான பலன் கிடைச்சதுன்னா வில் பி வெரி ஹாப்பி. அண்ட் ஃபைனலி என்னோட இந்த சேனலுக்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா யூடியூப்ல என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு எபிசோட்லயும் நீங்க வந்து, ஏன்னா சில பேர் பாக்குறவா புதுசா இருப்பா, ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற. சப்ஸ்கிரைப் பண்றதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ரைட் சைட் அந்த சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் வரும், அந்த பட்டனை நீங்க ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு எந்த இதுவும் கிடையாது, ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது, பணம் எல்லாம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. என்ன எங்களோட அடுத்த யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ற போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ அவசியம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாட் ஓன்லி இந்த ஷோ பத்தி உங்களோட அபிப்பிராயம் அவசியம் எங்களுக்கு தேவை. சோ நீங்க வந்து மறக்காம கமெண்ட்டும் பண்ணுங்க அண்ட் ஷேர் திஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. அண்ட் இத்தனை நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி.